ஹலோ! வாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மாங்காய் சீசனால இன்னைக்கு மாங்காய் பச்சடி செய்யலான்னு இருக்கேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான பொருள்லாம் காட்டுறேன் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். பெருசா ஒரு கிளி மூக்கு மாங்காய். ஒரு வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். வெல்லம் ஒரு 150 வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 150 எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சோம்பு நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். வெந்தயமும் தூள் பண்ணி வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உப்பு. அவ்வளோதான். இந்த இனிப்பு, புளிப்பு, கசப்பு எல்லாம் சேர்ந்து, காரம் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ மாங்காவை முதல்ல தோல் சீவிக்குவோம். காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா தோல் சீவி துண்டு துண்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோமா, ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருங்க. மாங்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற கடாய் காஞ்ச உடனே கொஞ்சம் ஆயில் போட்டுக்கு. இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவுமே தேவையில்லைம்மா. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, கொஞ்சமா உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா பொரியட்டும். இந்த ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் வதங்கத்துக்கு உப்பு போடுறல அதுவே போதும். ஆனியன் வதங்கும் போதே கொஞ்சம் மிளகாவும் போடலாம். மிளகா முதல்ல போட்டிருக்கலாம். ஆனா அது ரொம்ப செவந்துரும். இந்த மாதிரி போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த பச்சடிக்கு மட்டும் மிளகா ஆனியன்ஸ் போட்ட பிறகு போடுங்க. நல்லா வதங்கட்டும். ஆனியன் வதங்கின உடனே இந்த கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் பீஸ் எல்லாம் போட்டுடலாம். நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டேன். அப்பதான் நல்லா இது நல்லா வரும். ஜாம் மாதிரி இருக்கும் சாப்பிடறதுக்கும். நல்லா வதக்கணும். கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம். மாங்காய் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும் நல்லா. நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டா போதும். ஒரு 1/4 ஸ்பூன். மாங்காய் இதுலயே கொஞ்சம் வெந்துடும். துவண்டு வர அளவுக்கு வதக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு
தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி. மாங்காய் கொஞ்சம் முழுகுற அளவு வேகணும்ல மாங்காய். இது அப்படியே வேகட்டும், மூடிடலாம். இப்ப மாங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? ஏன்னா மாங்காய் வேகறதுக்குள்ள வெல்லம் போட்டோம்னா மாங்காய் அப்படியே நின்னுடும் நறுக்கு நறுக்குன்னு. அதனால மாங்காய் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி வெந்திருக்கணும் மாங்காய். பாருங்க எப்படி இப்படி கை வச்சா உள்ள போகணும். இது கரண்டி வச்சா அப்படி உள்ள போகணும். அந்த மாதிரி ஆன பிறகு வெல்லம் போடும். வெல்லம் நான் அப்படியே போடுவேன். இங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சுத்தமா இருக்கும் வெல்லம். அதனால அதை அப்படியே போடுவேன். அப்படியே போடலாம். 150 கிராம் வெல்லம் போட்டுட்டேன். பத்தலைன்னா ஏறக்குறைய போட்டுக்கலாம். நான் நிறையவே போடுவேன். ஏன்னா எங்க வீட்டுல காரமா இருந்தாலும் இனிப்பா இருந்தாலும் நிறைய கேட்பாங்க. அதனால போட்டிருக்கேன். கரையட்டும். பத்தலாம் இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட போட்டுக்குவேன். டீ கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சு பண்ணு. வெல்லம் காமிச்சிடும். வாயில போட்டு பார்த்து பத்தலைன்னா கூட இன்னும் போட்டுக்கலாம் வெல்லம். இல்ல கரெக்டா இருந்தாலும் விட்டுருங்க. இனிப்பு மட்டும் அவங்க அவங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது நல்லா வெல்லம் கரைஞ்சு ஒரு கொதி வரட்டும். நல்லா வெல்லம் எல்லாம் கரைஞ்சு எப்படி கொதிக்குது பாருங்க. தர கொதிக்குதுமா. இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி மாங்காய் வந்து நல்லா கொஞ்சம் முக்கா வேக்காடு வெந்துட்டோம். நல்லா வெந்துட்டா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் வெள்ளத்தை போட்டு இப்ப நம்ம வெந்தய பொடி போட போறோம். டீ நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. வெந்தய பொடி போட்டா மாங்காய் சூடு பண்ணாது. டேஸ்டே நல்லா இருக்கும். கசப்பு எல்லாம் சேர்ந்து. வெந்தய பொடி போட்டு முதல்ல ஒரு கலர் கலரிட்டு சோம்பு வச்சிருந்தால தூள் பண்ணி அதையும் போட்டுறேன். அவ்வளவுதான்மா. ஆறுனா அப்படியே கட்டியாயிடும். கொஞ்சம் ஆட்டம். உப்பு காரம் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குமா. ஆறட்டும். இத ஒரு பவுல்ல மாத்தி வெளியில கொண்டு போகலாம். கொஞ்சம் ஆட்டும். ஒரு நிமிஷம் போதும். ஒரு நிமிஷம் பொறுத்து நல்லா இப்படி கிண்டிட்டு எல்லாத்தையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான்மா. மாங்காய் பச்சடி ரெடி. இது வெளியில வச்சிருந்தா 2 நாளைக்கு 3 நாளைக்கு நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்கன்னா ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். இப்போ இதை பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப பாருங்க மாங்காய் பச்சடி ரெடி. ஆற ஆற எவ்வளவு கட்டியாயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டா நல்லா இருக்கும். இந்த வெந்தய பொடி சோம்பு பொடி எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.